எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க. இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் வச்சு கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $66,800 இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே நான் வீடியோ போட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, நேற்றும் போடலான்னு பார்த்தா போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி காலையிலேயே ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்றது போட்டுட்டாங்க. ரைட், ஓகே. ஸோ தற்போதைய வரைக்கும் BTC என்ன பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து கீழே விழுந்தவன் கரெக்டாக 60 ரேஞ்சை தொட்டுட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா 72 வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல அப்படியே வந்து நல்லா வந்து கன்சல்டேஷன் ஆகினிருக்கான். சரிங்களா? ஸோ அதில் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு டிமாண்ட், ஓகேங்களா? இது ஒரு பெரிய டிமாண்டு. ஸோ இது 66,600லேருந்து 52,000 வரைக்கும் இருக்குது. இது ஒரு பெரிய டிமாண்ட். அந்த டிமாண்டுக்குள்ளே டேப் பண்ணிவிட்டு அகெயின் நம்மளுக்கு ஒரு சின்ன டிமாண்டு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,700லேருந்து 64,400, ஓகேங்களா? ஸோ ரவுண்டு ஃபிகராக 64,400 வச்சுப்போம். ஏன்னா 64,464 இருக்குது. ரவுண்டு ஃபிகராக 64,400 வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் அதே இடத்துல தான் கன்சல்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம நல்லா பார்த்தோம்னா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஸ்டில் நம்மளுக்கு ஹோல்ட் ஆகினிருக்கு. சரிங்களா? இந்த டிமாண்ட் ஸ்டில் ஹோல்ட் ஆகினிருக்கு. பட் ப்ரைஸ் இந்த டிமாண்டே டிமாண்ட் ஏரியா பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஸோ இப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேபி ப்ரைஸ் கீழே வந்ததுன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே ஒரு பிக்கஸ்ட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே பிக்கஸ்ட்டு மறுபடியும் இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளேயே க்ளோஸ் வச்சானா அகெயின் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது, ஸோ ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேண்டலாக பார்த்து ப்ரைஸு கீழ் நோக்கி தான் வந்திருக்கு. ஆனால் கீழ் நோக்கி நிற்கும் போது கூட நம்ம பார்த்தோம்னா ஸோ ஒவ்வொரு கேண்டல் லோ கீழே இருக்க ஸ்டாப் லாஸை மட்டும் ஹண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ நேற்று மட்டும் கேண்டலோட லோக்கு கீழே நேற்று கேண்டலோட லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு 68,400 வச்சுக்கோங்க. 68,400க்கு மேலே கட் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு புல்லி சைன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று 4 ஹவர் கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், அப்படியே ப்ரைஸ் இந்த இடத்துலேயே மேலே கீழே தான் அடிச்சுருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது மேபி நம்மளுக்கு இது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அக்குமுலேஷன் கீழே ஒரு மேனிப்புலேஷன் அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போகலாம். ஓகேங்களா? ஸோ AMD பேட்டர்ன் டைப்பில் இங்கே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு அக்குமுலேஷனு மறுபடியும் கீழே உடச்சிது. ஸோ அகெயின் மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கீழே வந்ததுன்னா அகெயின் ஒரு புஷ்ஷு கீழே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது 4 ஹவர் டைம் ஃப்ரேமில். சரிங்களா? ஸோ இப்போ 2 சினாரியோங்க. ஒன்று ப்ரைஸ் இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே விக்கஸ்ட்டு போகணும், இல்லைனா நேற்று கேண்டலோட லோக்கு கீழே விக்கஸ்ட்டு போகணும், அப்படி இல்லைனா நேற்று கேண்டலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே இது எதில் பண்ணாலும் ப்ரைஸ் மேலே ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு ஒரு புல்லி சினாரியோ வரும். ஸோ இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆகிற வரைக்கும், அதாவது 64,400 ஹோல்ட் ஆகிற வரைக்கும் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ மேலே போனால் எது வைக்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 79லேருந்து 80 இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க. ஸோ ப்ரைஸு இன்கேஸ் நம்மளுக்கு இந்த 60க்கு கீழே வந்துச்சுன்னா பெரிய ஃபால் வருமானது பார்த்திங்கன்னா கேள்விக்குரியதா. ஸோ அப்படி வந்ததுன்னா மேபி நம்மளுக்கு எது வரைக்கும் வரலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த 50,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அகெயின் புஷ் கொடுத்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு டிமாண்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால டிமாண்ட் ஏரியாவில் கன்சல்டேட் ஆகினுக்குது. ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் ஏரியாவில் கன்சல்டேட் ஆகினுக்கிறதுனால இது ஒரு அக்குமுலேஷன் மாதிரி தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ ப்ரைஸு இங்கேருந்து கண்டிப்பான முறையில் கொஞ்சம் மேலே போகணும். அது ஒன்று 79 to 80 இல்லைனா 88 to 90 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் கீழே வந்ததுன்னா அது ஒரு பெரிய ஃபாலே வரும். சரிங்களா? ஸோ அதாவது இங்கேருந்து கீழே வந்ததுன்னா பெரிய ஃபால் வராது, ஒரு சின்ன ஃபால் மார்க்கெட் டேர்ன் ஆகிடும். ஒருவேளை மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னா அது ஒரு பெரிய ஃபால் வரதுக்கு சான்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் எப்படி நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மட்டும் இல்லாமல் வீக்லி கேண்டல், போன வாரம் வீக்லி கேண்டல் எப்படி க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இன்சைடு கேண்டலாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ
ஸோ மேபி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து போன வாரத்தோட லோக்கு கீழே வந்து விக்கஸ்ட்டு போகலாம். அதுவும் இன்றைக்கி போயிடுச்சுன்னா நாளைக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக வரத்துக்கு சான்சஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா என்னென்னா பிப்ரவரி மந்தோட ஃபஸ்ட்டு வீக்கே வந்தது. ஸோ அடுத்த 2 வாரம் கன்சல்டேட் ஆகிட்டு 4வது வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் வரலாம் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி கேண்டல் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலாக வரலாம். சரிங்களா? ஸோ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அதாவது 1 2 3 4 5 கடந்த 5 மாதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டலாக தான் வந்திருக்கு. இன்னும் புல்லிஷ் கேண்டலாக நம்மளுக்கு ஒரு கேண்டில் கூட பிரிண்ட் ஆகலை. ஓகேங்களா? நான் சொல்கிறது மந்த்லியில். சரிங்களா? ஸோ அப்போது மேபி நம்மளுக்கு இந்த கேண்டல் வந்து நம்மளுக்கு பேரிஷாக க்ளோஸ் வச்சா கூட அடுத்த மந்த்து கேண்டில் வந்து ஒரு புல்லிஷாக கேண்டல் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தீரியம். ஸோ இத்தீரியமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியமும் கிட்டத்தட்ட வந்து அந்த $2000 அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா? 2000லேருந்து 1900. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் வந்து நல்லாவே கன்சல்டேட் ஆகினுக்குதுங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கன்சல்டேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேம் இதுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியாவில் வந்து ப்ரைஸ் வந்து டாப் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் ப்ரைஸ் என்ன பண்ணுது அந்த இடத்துலையே கன்சல்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து கன்சல்டேட் ஆகுதுனால ப்ரைஸ் வந்து இது அக்குமுலேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸை பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல பிடிசியும் இறங்குது. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து டாமினன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? டாமினன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்திருக்கு. ஆனால் பெருசாக டாமினன்ஸ் வந்து இன்னும் பெருசாக டம்ப் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்களா? இப்போ வந்து அவன் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா? சரி. ரைட். ஓகே. ஸோ தற்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி கேண்டலோட க்ளோசிங். ஓகேங்களா? அது வந்து கீழே போயிட்டு வரலாம், இல்லைனா இங்கேருந்தே மேலே போகலாம். ஆனால் இன்றைக்கி டெய்லி கேண்டலோட க்ளோசிங் வந்து 68,400க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டும் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 72,000 ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த 72,000 ரேஞ்ச் வந்து ரொம்ப நாளாக சொல்லிடுங்க. இந்த 72,000 ரேஞ்சை உடச்சி மேலே போகுதுன்னா ஷார்ட்டாக ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 79லேருந்து 80 வரைக்கும் கேரண்டியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே நான் ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்களே ஒருத்தர் ஓன் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.